நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. என்னாச்சு இந்த 11 மாதங்கள் எப்படி இருந்துச்சு? பல நபர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு 11 மாதமாக, இன்னும் சில நபர்களுக்கு சொன்னால் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு 11 மாத காலமாக இருந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2025 டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு இந்த வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்துலேயாவது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது பொது பலனே. அதான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம். இது பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையோடைய கிட்டத்தட்ட அனைத்து விதமான செயல்பாடுகளையும் புரிய வைக்கும், தெளிவாக தெரிய வைக்கும். ஓகேவா? ஸோ இந்த பொது பலனில் ஒரு 20-30% ஒரு சேஞ்ச், மேக்ஸிமம் 25 வச்சுக்கோங்களேன், ஒரு மாற்றம் இருக்கும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அப்போ இந்த 2025 டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகளை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கு நம்முடைய சேனலை என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? நன்மைகள் இருக்கா? ஏன்னா கவனம் என்னங்கிறது தான் எப்பயுமே நீங்கள் சேர்த்து சொல்லுவீங்க. இப்போ நன்மைகள் மட்டும் சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம். அதாவது எப்பொழுதுமே கனவு மட்டுமே நினைச்சு கொண்டு நினைவில் எதுவுமே நடக்கவில்லை என்ற கவலையுடன் இருக்கீங்கன்னா, அந்த கவலையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த 2025 டிசம்பர் மாதம். கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அந்தளவுக்கு நீங்கள் சிந்தித்த அத்தனை விதமான செயல்பாடுகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. ஜென்மத்தில் அமர்ந்த குரு பகவான் 2ஆம் இடத்தில் அதிசாரமாக சென்று உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி தரப்போகிறார். வேலையில் உள்ள அழுத்தம், பிரச்சனை, போராட்டம், உடல் ரீதியாக மன ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு விதமான டார்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் உங்களுக்கு டார்ச்சர், அந்தளவுக்கு டார்ச்சரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ரியாலிட்டியாக யாருக்கெல்லாம் நான் எப்போவுமே சொல்லுவேன், ஏன்னா நீங்கள் மிதுன ராசிக்காரங்க பல பேருக்கு தன்னுடைய வேலையை அப்படியே கற்றுக் கொடுத்துருக்கீங்க. உங்கள் சொந்தக்காரர் கிடையாது, சொந்தக்காரருடைய சொந்தக்காரர் கூட நல்லா இருக்கட்டும், அவங்க சொல்லி இவங்க வந்திருக்காங்க, நல்லா இருக்கட்டும் சொல்லி ரியாலிட்டியாக உங்கள் கம்பெனியில் வேலையை சேர்த்து விட்ருவீங்க. கடைசியில் பார்த்தா உங்களை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் நிறைய டார்ச்சரை நீங்கள் வாண்டடாக வாங்கிக்கிட்ட ஒரு சலுகைன்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் சரி பண்ண போகிறீங்க. சலவை துணியை கொடுத்து எப்படி நம்மளுடைய சலவை தொழிலாளர்கள் அடித்து துவைக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண அத்தனை வரையும் அடித்து துவைச்சி காயப்பட போகிறீங்க. அது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அதே போல் சொந்த தொழில் செய்து கொண்டு தொழிலில் ஒரு மன நிம்மதி இல்லாமல் போராடி கொண்டே இருக்கின்ற, கவலையுடன் இருக்கின்ற நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. நீங்கள் சொந்தமாக பண்ணுற இந்த தொழிலையே புது யுத்திகளை கண்டுபிடிப்பீங்க. அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சிங்கன்னா தயவுசெய்து வேறு யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா உங்களை காப்பி அடிக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்குது. அறிவை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, சில பேர் பார்த்துருப்பீங்க, நீங்களாம் சுயமாக சிந்தித்து இது இல்லாட்டி இன்னொன்று எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணலாம், இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி உங்களுடைய சுய புத்தியை யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் சில அன்பர்கள்லாம் உங்கள் கூட இருக்க அன்பர்கள் அப்படின்னு நான் சொல்லணும், வேறு வழி இல்லை, வார்த்தையை விட்டுட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதனால் சில அன்பர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களை அப்படியே கூடயே இருந்து காப்பி அடித்து அதை அப்படியே ஒரு ஃபுல்லாக காப்பி அடித்து பேஸ்ட் பண்ணி பேர் வாங்குகிற கோஷ்டிகளாக தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் தயவுசெய்து உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை வெளிப்படையாக பேசுகிறது நிப்பாட்டுங்க. உங்கள் தொழிலில் நீங்கள் அக்கறை செலுத்துறது, நீங்கள் வெளிப்படையாக மற்றவங்கள்ட்ட சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் தொழிலில் நல்ல ஒரு நிலையான தன்மை வரக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப்பில் சின்ன வருத்தங்கள், சின்ன பிரச்சனைகள்லாம் வருவதற்கான சூழ்நிலை உண்டு. ஸோ அப்போ முதலே ரியாலிட்டியாக கொஞ்சம் பார்ட்னர்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க ஏதாவது உங்களை டாமினேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அதேபோல் நம்முடைய மிதுன ராசி பெண்களுக்கு உறுதியாக இந்த
டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் நிறைய மாற்றத்தை கொடுக்க போகுது. நிறைய விஷயங்களை சேஞ்சஸ், நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச விஷயங்களை நடத்தக்கூடிய வாய்ப்புகள், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் கூட அன்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புலாம் உண்டாகும். இது இல்லத்தரசிகளுக்கெல்லாம் மெயினாக சொல்லணும். நம்முடைய மிதுன ராசி பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு தன்னுடைய கணவருடைய குடும்பத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், போராட்டங்கள் எல்லாம் விலகி உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த டிசம்பர் மாதம். இந்த மாதம் நீங்கள் கொடுக்குற கொடுப்பு அவங்களுக்கு அடுத்த மாதம் அடிக்கும் பாருங்க மணி. அதே மாதிரி உங்கள்கிட்ட இந்த தேவையில்லாத வார்த்தையை பேசுகிறது, தேவையில்லாத விஷயங்கள் பேசுகிறதெல்லாம் குறைச்சிக்கிடுவாங்க. நீங்கள் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் சந்திக்க போகிறீங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், நல்லதே நடக்கட்டும். என்ன நேயர்களே, பொறுமையாக பார்த்தீங்க. உங்களுடைய ராசிக்குரிய இந்த பொது பலனை பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது. இந்த 2025 பரவாயில்ல, டிசம்பர் எனக்கு கொஞ்சம் நல்லா சேஞ்சஸ் கொடுத்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு கிரகங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது. ஸோ இது பொது பலன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகள் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்க முடியும். அந்த டயத்தில் உங்களுக்கு தெளிவாக ஜாதகம் பார்க்கலாம். ஜாதகமே இல்லைன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலான்னா, பிரசனம் என்ற ஒரு அருமையான ஒரு ஜோதிடத்திலே ஒரு அற்புதமான விஷயம்தான் பிரசனம். அதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்கலாம். அதேபோல் நம்ம வாஸ்து பார்த்துக்கிருக்கோம். வீடுகளுக்கு, அலுவலகத்துக்கெலாம் வாஸ்து ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் போராட்டமே அதிகமாக இருக்குது. இந்த போராட்டத்துக்கு வழிபாடுகள், பரிகாரங்கள் தெரிஞ்சுக்கலாமா? வழிபாடு பண்ணி தோத்துட்டேன், பரிகாரங்களாக பண்ணலாமா அப்படிலாம் எதிர்பார்த்தாலும் கட்டாயமாக கூப்பிடுங்க. உங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நம்பிக்கையுடன் அலையுங்கள். இறைவனுடைய அருளாலும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தின் கருணையாலும் உங்கள் லைஃப்பை மாற்றுவதற்கு நானும் உறுதுணையாக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து ஆதரவு கொடுத்து வரும் என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை, நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.